ஃபர்ஸ்ட் கவர்னர் உரையில் 5 தொகுதியில் எம்எல்ஏ ராஜினாமா. இது வெக்கமா இல்லையா? தமிழ் தாய் வாழ்த்தை போட்டுட்டு நாங்கள் நேஷனல் அந்தம் சாங் போட்டுருவோம், முடிஞ்சு போச்சு. அது ஒரு சர்க்குலர் தான், அதை ஃபாலோ பண்ணுற அவசியம்லாம் கிடையாது. அது ஃபாலோ நீங்க எதுக்கு சதீசனோட ஒப்பிடுறீங்க சார்? சதீசனால பாட்டு போட்டு டான்ஸ் ஆட முடியுமா? சதீசனால கோட் சூட் போட்டு வைப்பு பண்ண முடியுமா? இல்லை சதீசன் என்ன பத்திரிகைகளை பற்றி திடீர்னு ஓடினாரா? பாராளுமன்ற தேர்தல் 2029 கூட எங்களுக்கு ராகுல் காந்தி இந்த கண்ணுனா மோடி இந்த கண்ணு மாதிரி என்ன சார்? இல்ல வேற என்ன அப்படி பேசக்கூடாது. இல்ல போற போக்கெல்லாம் இல்ல. அதை அது அவங்களுக்கு கதறுன்றது. அது எதுக்கு நீங்க எடுக்கிறீங்க? இல்ல மக்கள் உண்மையாவே கதறாங்க, அப்படி வராதுங்க அந்த ரைமிங்கா. முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரோட ராஜினாமா. இப்போ இவங்க என்னன்னா இந்த ஒட்டகம் கதை மாதிரி, ஒட்டகம் இந்த கூடாரத்துக்குள்ள போய் ஸ்டெபிலைஸ் பண்ணி, அப்புறம் இப்ப நீங்களாம் வேணாம், எனக்கே போதிய இடம் இருக்கு, நீங்களாம் வெளில போயிடுங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையா சிவி சண்முகமும் அந்த முடிவு எடுப்பாரா? உடனடி நடவடிக்கை எடுத்திருக்காரு சிஎம் அப்படின்னு அமைச்சர் ராஜ்மோகன் சொல்றாரு. எதுல ராஜாங்கெல்லாம் தேர்ல போகும்போது அப்படியே நாட்டில் இருக்க பிரச்சனைகள்லாம் அப்படியே தேர்ல உட்காந்தே பார்த்து அதெல்லாம் சரி செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு யுக்தி அது. அதை விட பெரிய யுக்தி மாறு வேஷத்துல போறாரு. அதுதாங்க நான் அதை குறிச்சு மதிப்பிடல. நான் ராஜாவே வாங்கிட்டீங்க அவரை. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவொளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆளுநர் உரை நிகழ்த்தினார். வழக்கமாக ஆளுநர் உரையின் போது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படும். முதல்ல சட்டமன்றம் முடியும் போது தேசிய கீதம் பாடுவாங்க. இல்லை தமிழ்த்தாய் வாழ்த்து பாடும்போதே அதுக்கு அடுத்து தேசிய கீதமும் முதல்ல பாடணும் அப்படின்னு இதற்கு முன்னாடி இந்த ஆளுநர் RN ரவி ரொம்ப பிடிவாதமாக இருந்தார். அந்த மரபை மாற்ற முடியாது, தமிழ்நாட்டுக்கு ஒரு மரபு இருக்குது, அதை மாற்ற முடியாது, நீங்கள் சொல்கிறனால மாற்ற முடியாதுன்னு கடந்த திமுக அரசு சொன்னாங்க. அதனாலேயே ஆளுநர் உரையின் போது பல பிரச்சனைகள் நடக்கும், ஆளுநர் எழுந்து போயிடுவார். இப்போ இந்த முறை அதெல்லாம் இல்லை. தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு பிறகு தேசிய கீதம் பாடப்பட்டது. ஆளுநருமே கூட தாவேகா அரசின் சிறப்புகளை எடுத்து சொல்வது போல தான் ஆளுநர் உரை இருந்துச்சு. 77க்கு பிறகு இப்போ 2026 ஒரு பெரிய புரட்சி நடந்திருக்குது, எம்ஜிஆருக்கு பிறகு விஜய் அதை செய்திருக்கிறார் அப்படின்லாம் பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? 3 மாற்றங்கள், அதாவது ஒரு தேர்தலுக்கு முன்னாடி தேர்தலுக்கு பின்னாடி சட்டமன்றத்தில், அதாவது ஆட்சி மாற்றன்றது விட்டுருங்க, அது இல்லாமல் 3 மாற்றம். என்னன்னா கவர்னரோட போக்கு. முன்னாடி ரவி இருந்தார், இப்போ அர்லேக்கர் இருக்கார். அதை தாண்டி கவர்னர் அலுவலகத்துக்கு என்று ஒரு போக்கு இருக்கும். அந்த போக்கு என்பது அவர்களுக்கு என்ன கருத்து, அவர்களுக்கு என்ன சொல்லாடல், அதை வேணுமோ அதை தான் படித்த மாதிரி நம்ம பார்த்தோம். குறிப்பாக ஐயா ரவி அவர்கள். அப்பொழுது நான் என்ன சொல்லியிருந்தேன், ரவி இல்லாமல் வேறு யாருன்னா ஒரு ஆளுநர் இருந்தால் இவ்வளவு மோசமாக இருக்காதுன்றதுமே நான் பதிவு பண்ணியிருப்பேன். அப்போது ரவி அவர்களை விட இந்த கவர்னர் அர்லேக்கர் கொஞ்சம் மாண்போடு நடந்துக்கிறார் நான் புரிஞ்சுக்கிறேன். என்ன மாண்போடு நடந்துக்கிறார் அப்படின்னா, கவர்னர் உரைன்னு பேர் இருந்தாலும் எந்த கட்சி ஆட்சி அமைக்குதோ அந்த கட்சி தலைமை இல்லை அந்த கட்சியில் என்ன அவங்க கொள்கை, அவங்க திட்டம் என்ன, அவங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்களோ அந்த வருஷத்தில் அதை தான், அந்த வருஷமோ இல்லை ஒரு 5 வருஷத்துக்கோ ஒரு கொள்கையாக அதை தான் அவங்க அச்சிட்டு கொடுப்பாங்க. அதை கவர்னர் சம்பிரதாயத்துக்கு அப்படியே படிச்சுட்டு போயிடுவார். ஸோ அப்படி ஒரு சம்பிரதாயத்தை கவர்னர் அர்லேக்கர் கடைபிடித்திருக்கார். ஸோ அவர் கவர்னருக்கு ஓட்டு போடல, மக்கள் ஓட்டு போட்டது தாவேக்கு தான். அப்போ கவர்னர் முதலமைச்சர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு போகிறது தான் நம்ம மரபு. அதுதான் தமிழக சட்டமன்றத்தில் நடந்திருக்கு. அந்த ஒரு மரபை திருப்பி அர்லேக்கர் கொண்டு வந்திருக்கார். இது முதல் மாற்றம். 2வது மாற்றம், தாவேக்கா பிரச்சாரம் பண்ணும்போது நாங்கள் பாசிசத்தை எதிர்ப்போம், பாயாசத்தை எதிர்ப்போம், நாங்கள் மத்திய அரசோடு அப்படியே நெஞ்ச காட்டி சண்டை போடுவோன்ற மாதிரிலாம் ஒரு பில்டப் கொடுத்தாங்க. அப்படிலாம் எந்த பில்டப்பும் இருக்கிற மாதிரி தெரில. இல்லை, மாநில உரிமைகள் தொடர்பாக ஆளுநர் உரையில் இருக்கு. சரி, இருமொழி கொள்கை தான் பின்பற்றுவோம், கல்விக்கான நிதியை நீங்கள் விடுவிக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்கல்ல. இல்லை, அதை புதுசாக எதுவும் சொல்ல. 50 வருஷமாக திமுகவும் அதிமுகவும் அறிஞர் அண்ணா போட்ட வழி கொடுத்ததில் அறிஞர் அண்ணா வழியில் இருக்கிறது. இதை கட் அண்ட் பேஸ்ட். இது நாளைக்கு நீங்களே முதலமைச்சர் ஆகிட்டு நீங்கள் ஒரு உட்கார்ந்து இருக்கிற அவையில் தம்பி கவர்னர் ஆனால் கூட இதே கட் அண்ட் பேஸ்ட், கண்ட்ரோல்-C கண்ட்ரோல்-P போட்டு அறிஞர் பெரியார், அம்பேத்கர் இதெல்லாம் வரும். இது நீங்கள் வேணால் அந்த கவர்னர் உரையை எடுத்து லாஸ்ட்டு ஒரு 10 வருஷம் இல்லை ஒரு 10 வருஷம் வேணால் விட்ருங்க. லாஸ்ட்டு
ஒவ்வொரு ஆட்சி காலத்தில் 2 கவர்னர் உரை எடுங்க. ஒரு 10 கவர்னர் உரை எடுத்துக்கங்க. அம்மையார் ஜெயலலிதாவோட கவர்னர் உரை, கலைஞரோட கவர்னர் உரை, அண்ணாது, எம்ஜிஆர்து, ஸ்டாலின் அவர்களது, அதுக்கப்புறம் இப்போ விஜய் அவர்களது ஒரு 10 கவர்னர் உரை அது மாதிரி எடுத்து நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் ஏஐயில் கொடுத்து எவ்வளோ வார்த்தை திரும்பி திரும்பி வருதுன்னு போட சொல்லுங்கள். 50% வார்த்தை வந்து திரும்பி திரும்பி வந்திருக்கும். ஸோ இது வந்து இந்த மாநிலத்துக்கு உண்டான ஒரு கட்டமைப்பு, மாநிலத்துக்கு உண்டான கலாச்சாரம். அதை வந்து பாதுகாக்கும். இப்போ இது எப்படின்னா ஒலிம்பிக் டார்ச் மாரி. இன்றைக்கி உங்கள் கையில் இருக்கும்போது அதை நீங்கள் பிடிச்சிட்டு ஓடுவீங்க. நாளைக்கு அது இன்னொருத்தர் கைக்கு போகும். இன்னொரு நாள் இன்னொருத்தர் கைக்கு போகும். அது மாதிரி அதனால் அதை தான் வந்து அவங்க கடைபிடிச்சிருக்காங்களே தவிர்த்து மற்றபடி அப்படியே சரி இப்போ தமிழ்நாட்டினுடைய மாநில நலன் பாதுகாக்காமல் நான் கர்நாடகா மாநில நலன் பாதுகாப்பீங்களா மேகதாதுல? ஏதோ அப்படி பெரியசா இல்ல அந்த திராவிட கொள்கையில இருந்து அவர் விலகல அப்படி பார்க்க முடியாது. திராவிட கொள்கை வந்து அவருக்கு ஒண்டி கிடையாது, எல்லாருக்கும் தான். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து தான் திராவிட கொள்கை. நம்ம எல்லாமே திராவிடர்கள் இல்லை தமிழர்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. ரொம்ப பியூரா பார்க்கணும்னா தமிழர்கள், இல்லை கொஞ்சம் பரவாயில்ல தங்கத்தோட கொஞ்சம் பித்தளை கொஞ்சம் செம்பு செஞ்சாதான் மோதிரமோ செயினோ மாட்டிக்க முடியும்னா அப்போ திராவிடம். பியூராக வேணும்னா தமிழ் தேசியம். கொஞ்சம் இல்லை தமிழ் தேசியம் வந்து அது செட் ஆகல. அது அதான் இப்போ தங்கமே வைரமே கூட அப்படியே உண்மையாக பியூராக 100% இருந்தால் அது வேலை ஆகாது. பெட்ரோல் கூட சரி, எண்ணெய் கூட, கச்சா எண்ணெய் கூட நீங்கள் அப்படியே பியூராக 100% எடுத்து அது வண்டியில் போட்டு ஓட்ட முடியாது. அது ஒரு சில மாற்றங்கள்லாம் பண்ணால் தான் அது நடைமுறைக்கு சரியாக வரும். அதுதான் வித்தியாசம் தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்கும். என்னை பொறுத்தவரையிலும் ரெண்டுமே நல்லது தான். தமிழ் தேசியமும் சரி, திராவிடமும் சரி, கம்யூனிஸ்ட் சித்தாந்தமும் நல்லது தான். என்னன்னா சித்தாந்தம் யார் எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது முக்கியம் இல்லை, அதை ஃபாலோ பண்ணுறவங்க ஒழுக்கமாக இருக்கிறாங்களான்றது தான் இங்கே பிரச்சனை. சித்தாந்த பேரை சொல்லிட்டு ஒழுங்கினமா இருக்கிற தலைவர்களை வச்சுக்கிட்டு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதனால இப்போ ஒழுங்கினம் எதை சொல்றீங்க? இல்லை நிறைய பேர் ஒழுங்கினமா இருக்கிறாங்க. அதாவது அரசாங்க தலைவர்களை சொல்றீங்க. ஆமாம், தலைவர்கள் நேற்று ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளானிக்கு ஒரு பேச்சு, அதெல்லாம் ஒழுக்கமற்ற செயல். நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் முட்டு கொடுத்து பேசுகிற தலைமைகள் அவங்க அதை தான் நான் சொல்கிறேன் ஒழுக்கமற்ற அரசியல் சொல்லிட்டு. இப்போ அதை தாண்டி இப்போ திருப்பி மறுபடியும் சட்டமன்றத்துக்கு வரும். இப்போ 2வது மாற்றம் வந்து தாவேக்கா வந்து எதிர்க்கலை, தாவேக்கா சேர்ந்து போகுது மத்திய அரசோட அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ரொம்ப கடுமையான வார்த்தை அவங்க இன்றைக்கி பயன்படுத்துனதுன்னா ஒன்றிய அரசு அப்படின்னு அமைச்சர்கள் பயன்படுத்துகிறாங்க, அவ்வளோதான். அதை தவிர்த்து பாரதிய ஜனதா கட்சியோட ஒரு 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 எதிர்மறையோ அப்படிலாம் கிடையாது. அதனால் எனக்கு தெரிஞ்சு வர பாராளுமன்ற தேர்தல் 2029 கூட எங்களுக்கு ராகுல் காந்தி இந்த கண்ணுனா மோடி இந்த கண்ணு மாதிரி, இவர் பணம் கொடுப்பாரு, இவர் கொள்கையில் வந்து கூட நிற்பார் அப்படின்னு சொல்லி 2 பேரும் மட்டும் நட்பு பாராட்டி இவருக்கு வந்து ஆரஞ்சு சால்வையும் இவருக்கு மஞ்சா சால்வையும் போட்டுட்டு வணக்கம் அப்படின்ட்டு அப்படி கூட வந்துடலாம் டெல்லியிலேருந்து. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பணம் வந்தால் சரி, அப்படி போயிடுச்சு அரசியல். ஸோ இது 2வது வந்து பிரச்சனை இல்லாத ஒரு தன்மை இருக்குது. கவர்னர் சிரிக்க, முதலமைச்சர் பார்க்க, சபாநாயகர் பூங்கொத்து கொடுக்க பிரமாதமாக இருந்தது. நல்ல வேலை ஒரு பஞ்சாயத்து முடிஞ்சுது. இல்லைனா இன்றைக்கி நேர்பட பேசு, கேள்விக்களம், விவாத மேடை, சொல்லதிகாரம், நெற்றிக்கன் அப்படின்னு போட்டு கவர்னரோட அணுகுமுறையை பற்றி நீங்கள் நம்ம 10 பைசா பிரயோஜனம் இல்லை. நான் இப்போ நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன். இல்லை, கவர்னர் வந்து பாஜகவோட ஒரு பிரதிநிதி இல்லை, இன்னைக்கு தாவேகாவோட பிரதிநிதியா ஒன்றிய அரசின் பிரதிநிதி. அவர் தாவேகாவின் பிரதிநிதியா மாறி இருக்காரு. அப்ப அங்க தாவேகா பிரதிநிதின்னு எதுவும் கிடையாதுங்க. இது வந்து தமிழக அரசு, தமிழ்நாடு மக்கள் போட்டு ஓட்டு போட்டவங்களுக்கு தான் இங்க மாண்பு. அதைத்தானே ஆர்.என். ரவிக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணாங்க. ஆர்.என். ரவிக்கு புரியாது. ஆர்.என். ரவி சட்டம் ஒழுங்கு சரி இல்ல, நான் எப்படி சட்டம் ஒழுங்கு சரின்னு படிப்பேன்னு அடம் பிடிச்சாருல. அதாவதுங்க, நான் நிறைய வாட்டி பதிவு பண்ணியிருக்கேன். ஆர்.என். ரவி மிக மோசமான ஒரு கவர்னரா இருக்கிறாரு. அவருக்கு மாண்பும் கிடையாது. அவருக்கு வந்து எப்படி நாகரிகமா எடுத்து ஒரு சில விஷயத்த போறதுன்னு தெரியல. பாதி நேரம் அன்றைய முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்களை வந்து தேவையில்லாத தலைவலி கொடுத்துட்டு வேலையாக வச்சுட்டு இருக்காரு. அவர் ஒன்றும் கட்சியோ ஆட்சியோ எதுவுமே கிடையாது, ஒரு எதிர்கட்சியோ ஆளுங்கட்சி கட்சியோ. அவர் யார்? அவர் ஏதோ வரி பணத்தில் கவர்னர் பவன் கொடுத்தாங்களா, ராஜ்பவன், அப்புறம் லோக் பவன், அப்புறம் திருவள்ளூருக்கு சிலைக்கு வந்து கலரை மாற்றி போடுறது. இந்த கவர்னரும் கலர் மாற்றினாரு. அவரை விட இவர் கொஞ்சம் பரவாயில்லைங்க. டீ கடைக்கு போகிறீங்க, மாஸ்டர் காஃபி அப்படின்றீங்க, ரொம்ப கசப்பாக போட்டு கொடுத்தா குடிக்க முடியாதுல்ல. கொஞ்சம் சிறு கசப்பு, கொஞ்சம் அதில் சக்கரை கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லா இருக்கும் அந்த காஃபி. அப்படி பாருங்கள், அது வந்து பருக முடியாது. அவரோட அந்த நடைமுறை வேற. அவரை காட்டிலையும் அரளைக்கார் எவ்வளோ பரவாயில்ல. இன்னைக்கு நமக்கு மக்கள் பிரச்சனை பேசுறதுக்கு வழி விட்டு போயிருக்கிறார். கவர்னர் வந்து அவர் ஒரு செய்தியாகி அவர் அதை ஒரு 3 நாள் 4 நாள் விவாதம் பண்ணி, இங்கே பார்த்தா பாலியல் சீண்டல் நடந்துகிட்டு இருக்கோம், அங்கே பார்த்தா கரண்ட் கட் ஆயிருக்கும், இன்னொரு இடத்துல விவசாயிக்கு தண்ணி போயிருக்காது. இதை நம்ம பேசணுமா? இல்லை கவர்னர் கோச்சிக்கினாரு, கவர்னர் உடனே திப்னு ஓடினாரு, கவர்னர் வந்து நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படி அதை பேசணுமா? கவர்னருக்கும் தமிழ்நாட்டுக்கும் பஞ்சாயத்து கிடையாது. கவர்னர் வந்து ஐயா அறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி ஒரு கல்யாணத்தில் ஒரு வாழை மரம் மாதிரி வச்சுக்கலாம். வாழை மரம் இருந்தாலும் இல்லைனாலும் கல்யாணம் நடக்கும். இல்லை ஆட்டுக்கு தாடி இருக்குது, ஆட்டுக்கு கறி தான் முக்கியம் உடம்புல,
ஆட்டுக்கு தாடி இருக்குதா இல்லையான்றது முக்கியம் இல்லை. அப்போ தான் நம்ம குர்பானி கொடுக்குறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி கவர்னர் மாண்பான் நடந்துட்டாரு. தாவேக்காவும் அவரோட இணக்கமாக போயிட்டாங்க. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸ், லாங் லிவ் ஃப்ரெண்ட்ஷிப். இது முடிஞ்சு போச்சு. 3வது வந்து தமிழ் தாய் சம்மந்தமான ஒரு பிரச்சனை. நான் எது கடைசியில் ஜனகணமன பாடுவானே, அதுக்கப்புறம் மத்திய அரசை எதிர்ப்பானே, மத்திய அரசு ரைடு விட்டா நான் ஓடி ஒளிவானே, அதெல்லாம் வேணாம். என்ன சார் ஒரு சாங் தானே சார்? சார் எங்களுக்கு சாங் போடுறது பிடிக்கும் சார். யாரோ தப்பாக சொல்லிட்டாங்க. தமிழ் தாய் வாழ்த்தை போட்டுட்டு நாங்கள் நேஷனல் ஆந்தம் சாங் போட்டுறோம். முடிஞ்சு போச்சு. அமைச்சர் ராஜ்மோகன் கூட சொல்லியிருக்காரு, முதல்ல தமிழ் தாய் பாடணும். அதானே ஆமா, பாடியாச்சு. பாடியாச்சு. இப்போ தேசிய கீதம் பாட சொல்றீங்க. நாளைக்கு ஆந்திரா பக்கத்தில் இருக்குது, தெலுங்கு பாட்டு ஒன்று டான்ஸ் போடுங்க, இல்லை தெலுங்கு தேசிய கீதம் ஒன்று பாடுங்க அப்படின்னா நாங்கள் 3வதாக அதை பாட்டு போகிறோம். சார் எங்களுக்கு வந்து பிரச்சனைலாம் வேணாம். ஏன்னா ஆல்ரெடி நிறைய பிரச்சனை இருக்குது. இதை எப்படி சரி அது அப்படியே செய்யறது? பார்த்தா கூட சார், இப்ப கேரளா முதலமைச்சர் சொன்னார்ல, அது ஒரு சர்க்குலர் தான். அதை ஃபாலோ பண்ணுற அவசியம்லாம் கிடையாது. அதை ஃபாலோ நீங்க பண்ணாம கூட எதுக்கு இருக்கலாம். சதீசனோட ஒப்பிடுறீங்க இந்த அரசை? சதீசன் உழைப்பாளி, சதீசன் அரசியல்வாதி, சதீசனுக்கு எல்லாமே நுனியில தெரியும். சதீசன் வந்து கால் மேல கால் போட்டு உக்காந்து அரசியல் களத்துல பத்திரிகையாளர் சந்திக்கிறதோ இல்லை இன்னொரு அரசியல்வாதி கருத்துக்கு கருத்து வாதத்துக்கு வாதம் எல்லாம் வைக்கக்கூடியவர். அந்த சப்ஜெக்ட் ஃபுல்லா தெரியும். இது என்னன்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோவையும் புதுசா ஒரு தம்பி தேசிய இப்பதான் காலில் சூக்கட்டுன்னு ஆடினுக்கிறார் நேஷனல்ஸ். அவர் எடுத்துன்னு போயிட்டு வேர்ல்டு கப் ஆடுறவங்களோட ஒப்பிடுறீங்க. அது தப்பு. அது பண்ணக்கூடாது சார். சதீசனால பாட்டு போட்டு டான்ஸ் ஆட முடியுமா? சதீசனால கோட் சூட் போட்டு வைப்பு பண்ண முடியுமா? இல்ல சதீசனால 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சர் ஆக முடியாது. 2 பேரும் முதலமைச்சர் சார். அதெல்லாம் வேணாம். எங்க அண்ணாக்கு வர்றது அவருக்கு வராது, அவருக்கு வர்றது எங்க அண்ணாக்கு வராது, விஜய் சாருக்கு வராது. 2 வேற வேற. நீங்க அந்த கம்பேரிசன்லாம் விட்டுருங்க. நாங்க வேற ரேஞ்சில் போயின்னு இருக்கிறோம். எங்களை போயிட்டு ரெகுலர் முதலமைச்சர் மாதிரி அவங்க ஊர்லலாம் எதனா தப்பு இது மாதிரிலாம் ஆச்சு, பாலியல் சென்டர்லாம் வச்சு நுங்கெத்துருவாங்க பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சு. அதுக்கேற்ற மாதிரி தோரணையாக ப்ரிப்பேர் ஆகி வருவாங்க. இங்கே அப்படியா இருக்குது? இல்லை சதீசன் என்ன பத்திரிகையாளர் பற்றி திப்பி திப்பின்னு ஓடினாரா? இல்லை அவர் படம் எங்கன்னா ஓடிச்சா 200 நாள் 300 கோடின்னு? அவர் வேற, இது வேற. நீங்கள் இதையும் கம்பேர் பண்ணுங்க. கடல் மீன் வேற, ஆத்து மீன் வேற. 2 மீன் தான். ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு தன்மை இருக்கும். திமுக வந்து வாய் திறங்க சிஎம் சார் அப்படின்னு பிளாக் பேட்ச்லாம் குத்திட்டு வந்தாங்க. மக்கள் கதறாங்க அப்படின்லாம் போஸ்டர்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. திமுகவோட செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? அது அந்த கமெண்ட் செக்ஷன்லேருந்து திருடி இருக்காங்க. தாவேக்காவோட கமெண்ட் செக்ஷன், அதாவது தாவேக்கா ஆதரவாளர் போய் பார்த்தீங்கன்னா, யாருன்னா அரசுக்கு பிடிக்காத விஷயங்கள் இல்லை மக்கள் பிரச்சனைகளையோ இல்லை உண்மைகளை எடுத்துகிட்டு வந்து சொல்கிறாங்கன்னா கதறு 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 கதறுன்னு போடுவாங்க. அதை வந்து அது அவங்களுது கதறு கதறுன்றது. அது எதுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க? இல்லை மக்கள் உண்மையாகவே கதறாங்க அப்படி வராதுங்க அந்த ரைமிங்கா. நீங்க வந்து இப்போ நான் உங்களுக்கு பொருந்தாது, எனக்கு பொருந்தும். இப்போ நான் வந்து விஜய் சார் வந்து இதை இன்னும் நல்லா செஞ்சிருக்கலாம், இது இப்படி செஞ்சிருக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். இல்லை விஜய் சார் இது சரியா பண்ணல அப்படின்னா கீழே கதறு 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 கதறுன்னு போடுவாங்க. அது அவங்களது. அவங்களோட அந்த ஒப்பனை அந்த கற்பனை வளத்தை நீங்க எதுக்கு எடுக்கிறீங்க? அது தப்பு. அது வேறனா சிஎம் சார் வாயை திறந்து பேசுங்க சார், வாயில என்ன சார் கட்டியா இருக்கு, ஏன் நல்லா வரும் நீங்களே வாயில வார்த்தை வராதா, இது மாதிரி எதனா கேட்டிருக்கலாம். அதை விட்டு கதறு கதறு அப்படின்னா அது வந்து கஷ்டப்பட்டு அவங்க கண்டுபிடிச்சது. அதை எடுத்து நீங்கள் போட்டுக்கிறீங்க கதறு கதறுன்னு. மக்கள் வந்து கதறல, மக்கள் வந்து மனசுக்குள்ளே வெம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. வெளியில் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க தான் ஓட்டு நிறைய பேர் போட்டிருக்காங்க. வெளியும் சொல்ல முடியாது. இப்போ கரண்ட்டு கட் ஆயிடுச்சு, ஒருத்தர் தாவேக்காக தான் ஓட்டு போட்டிருக்கோம், வீட்டில் இருக்கிறோன்னாப்பா கரண்ட் இல்லைன்னா எல்லா ஆட்சியிலும் தான் போகுது அப்படின்ட்டு அப்படியே கம்முன்னு போயிடுவாப்புல. எங்கள் வீடுங்களே ஒரு சிலர் நடக்குது. என்னோட சகோதரர் எல்லாமே ஒரு சிலர் வந்து விஜய் சார் ஃபேன்ஸு. குடும்பத்தில் இப்போ என் கருத்து என்னது, அவங்களோட நிலைப்பாடு அவங்களது. நிறைய பேர் தாவேக்காக்கு ஓட்டு போட்டவங்களாம் இருக்காங்க. அப்புறம் ஃபோன் பண்ணி நாங்கள் சம்டைம்ஸ் செஸ் விளையாடுவோம் ஆன்லைனில், இல்லை நைட்டில் வந்துட்டு இந்த இதெல்லாம் கனெக்ட் பண்ணி இன்டர்நெட்டில் எல்லாம் எதை பேசுறது கொள்கிற அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தா இப்போ இல்லைப்பா கரண்ட் இல்லைப்பா அப்படின்றாரு. ஏன்பா என்னப்பா அப்படின்னா, இல்லைப்பா இல்லைப்பா அடிக்கடி கரண்ட்டு போதா, கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ராவாக போகுது போன கவர்மெண்ட்டை விட. அது ஓகே ப்ரோ, இட்ஸ் ஹேப்பன். புதுசு ப்ரோ, அவருக்கும் 6 மந்த்ஸ் டைம் கொடுக்கணும்ல ப்ரோ அப்படின்னாரு. இப்போ என்னென்னா அவரால் வந்து யூஎஸ் யூகே ஷெடியூல்லாம் கால்ஸ் அட்டன் பண்ணுறது எல்லாம் இருக்குது. அதெல்லாம் இப்போ சிக்காக தள்ளி போதான். அங்கே என் தங்கச்சி ஒன்று இருக்குது, அது கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய தன்மைப்படுத்துது. அது கூட அண்ணன் கரண்ட் இல்லை நம்மளால் அப்படின்ட்டு அதனால் அவனே பாவம் கோவத்தில் இருப்பான், எதுக்கு பாவம் விட்டுப்பான் அப்படின்னு. அதனால் இப்போ அவங்கக்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க நம்பிக்கை வந்து அவர் நல்லது செய்வாருன்றது. அந்த நம்பிக்கையில் நம்ம குறுக்க போகக்கூடாது. மேபி அவங்க கேட்குற மாதிரி 6 மாதம் கொடுக்கலாம். போகிற போக்கு பார்த்தா அவங்க 6 வருஷம் கேட்பாங்க பொழுது. ஏன்னா இன்னைக்கு கவர்னர் உரையை பார்க்கும்போது வந்து அதில் வந்து கொள்கைக்கு தான் இருந்தது. இருக்கிற பிரச்சனையை பற்றி எதுவுமே பேசலை.
எப்படி வந்து பொருளாதாரத்தை மீட்டெடுக்க, அதாவது கடன் அதிகமாக வாங்கியிருந்தாங்க, இரட்டை மடிப்பு. அதாவது தாவேக்கா என்னெல்லாம் திமுக மீது குற்றம் சாட்டணும், இல்லை தவறுகளை கண்டுபிடித்து இருக்கிறதோ அதை வந்து கவர்னர் உரையில் அழகாக சேர்த்து கவர்னரை வச்சு அதை படிக்க வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அவங்க புத்திசாலித்தனமாக பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதில் மக்களுக்கு எதுவும் இல்லை, அதில் அரசியல் இருக்குது, அதில் மக்கள் நலன் பெருசாக இல்லை. ஒரு தொலைநோக்கு திட்டங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதை இன்னும் கவர்னர் உரை வந்து பெருசாக விளக்கம் சொல்லலை. கஞ்சா போதை இதெல்லாம் வந்து தவிர்க்கணும், அதெல்லாம் தடுக்கப்படும், லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான ஆட்சி நேர்மை கொண்டு வரணும். அதான் சொல்லல. இது வந்து அதே திருப்பி கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் பி, அதே தான் இது. இப்போ அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் லஞ்சம் வாங்குவோம், நாங்கள் இன்னும் லஞ்சத்தை ஊக்கப்படுவோம், அப்படியா வந்து கவர்னர் உரை அன்னைக்கு வச்சிருப்பாங்க? இல்லை கலைஞர் அவர்கள் நாங்கள் வந்து தேசியமும் தெய்வீகமும் ஒன்று, அதனால் மேகதாத்து நீங்கள் இது தண்ணி காவேரி கொஞ்சம் எடுத்துக்கங்க அப்படியே படிச்சிருப்பாங்க? அதனால் அது வந்து ஒரு புரோட்டோகால், அது பிரகாரம் போயிருக்கு. கவர்னர் உரையில கூட்டணி ஆட்சி பத்தியும் இருக்கு. வரலாறு காணாத வகையில கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுல அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப காங்கிரஸ் தாவேக்காவோட இருக்கிறாங்க, விசிகா தாவேக்காவோட இருக்கிறாங்க, கம்யூனிஸ்டுகள் வெளியிருந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அந்த தாவேக்கா பாஜகவோட ஒரு சாஃப்ட் கார்னரா இருக்குன்னு எப்படி புரிஞ்சுக்க முடியும், எப்படி எடுத்துக்க முடியும்? இல்லையா, ஹார்டு கார்னர் நீங்கள் எங்கே பார்த்தோம்? நம்ம சாஃப்ட் கார்னர் தான் ஃபர்ஸ்ட்லேருந்து. எங்கன்னா போயிட்டு இல்ல அதை காங்கிரஸ் எப்படி ஏத்துக்குவாங்க, விசிகா எப்படி ஏத்துக்குவாங்க? நீங்க சொல்றீங்க அதை. ஒன்றும் இல்லைங்க, சும்மா ஒரு 4 கொள்கையை சொல்லிட்டு ஏமாத்திட்டு போயிட வேண்டியதான். என்ன சார் நீங்க இல்லை வேற போற என்ன போக்குல அப்படி பேசக்கூடாது. இல்லை இல்லை போகிற போக்கெல்லாம் இல்லை. சரி இப்போ என்ன பண்ணுவீங்க? கோச்சிக்கின்னு விசிகா, அதுக்கப்புறம் இப்போ கிட்டத்தட்ட மதிமுகவுமே அந்த சைடு போகிற மாதிரி தான் போயிட்டு இருக்குது. ஓகே சரி, பாஜகவோட இப்போ விஜய் சார் நட்பு பாராட்டுறாரு, நெருங்கி போகிறார், என்ன பண்ணுவீங்க நீங்கள்? கோச்சின்னு வெளில போயிட்டீங்களா கூட்டணிட்டு? அது மாதிரிலாம் பண்ணாதீங்க ப்ளீஸ் சார். கவர்னர் உரை இன்னைக்கு எல்லா பெருமையும் பேசுகிறாங்கல்ல, கவர்னர் உரையில் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க? அறிஞர் அண்ணா, அம்பேத்கர், ஐயா காமராஜர் எல்லாம் பேர் சொல்கிறீங்களே. ஃபஸ்ட்டு கவர்னர் உரையில் 5 தொகுதியில் எம்எல்ஏ ராஜினாமா. இது வெக்கமா இல்லையா? அந்த கவர்னர் உரையில் இதை பற்றி எதுனா இருந்தால் 5 தொகுதிக்கு எம்எல்ஏ கிடையாது. ஃபஸ்ட்டு கவர்னர் ஆட்சின்னு ஒன்று அமைச்சு ஃபஸ்ட்டு டைம் கவர்னர் வந்து அரசு என்ன பண்ண போகுதுன்றது இருக்காங்க. 5 சட்டமன்ற எம்எல்ஏவே வேக்கண்ட்டு. இது யார் காரணம்? இதை தான் அண்ணா சொல்லி கொடுத்தாரா, இல்லை இதுதான் காமராஜர் வளர்த்தாரா? இன்னமும் அப்படியே இந்த கொள்கை பயங்கரமாக டான்ஸ் ஆடுற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறோம் நம்ம. சார் கொள்கைன்றது ஒரு விஷயத்த சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறதுக்கு இவங்க பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம், அது ஒரு கேடயம், சும்மா பேசுறது. மற்றபடிலாம் அப்படி கொள்கைன்னா எதுக்கு 5 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணாங்க? மக்கள் சேவை செய்யும் தான் எம்எல்ஏவாக இருக்கணும். எம்எல்ஏ ஆயிட்டீங்க, மக்கள் சேவை செய்ய வேண்டியதானே? எதுக்கு ராஜினாமா பண்ணீங்க? எதற்காக, யாருக்காக, என்ன ஆதாயத்துக்காக? கவர்னர் உரையில் அதை பற்றி எதுனா இருக்கா? இன்னும் நேர்மை, சிகரம், ஊழல், ஒதுப்பு, எதிர்ப்பு இதெல்லாம் கட் அண்ட் பேஸ்ட், அவ்வளோதான். அதான் கொள்கை. சொல்கிறது ஒன்று, செய்கிறது வேற. சொல்கிறது கொள்கை, செய்கிறது எனக்கு என்ன தோணுதோ பண்ணுற, அதான் அரசியல். அதனால் இப்போ பாஜகவோட இவங்க நட்பு பாராட்டுறாங்க, பழகுறாங்க, அதனால் வந்து இதுவாகிடுவாங்க, அதெல்லாம் கிடையாது. சும்மா அப்படி சொல்லுவாங்க. விவசாய கடன் ரத்து பண்ணல, சிபிஐ போராட்டம், சரி போராடிட்டீங்க, அவங்க ரத்து பண்ணல, என்ன ஆயிடுச்சு? இப்போ என்ன ஆயிடுச்சு? விவசாய கடன் வந்துச்சா? விவசாயிக்கு கடன் கைக்கு வர அளவுக்கு போராட்டம் பண்ணல, இல்லை ஆட்சியை அம்பலப்படுத்துகிற அளவுக்கு போராட்டம் பண்ணல. விவசாயிக்கு ஆறுதலுக்கு போராட்டம் நடக்குது. அது குறைந்தபட்ச ஒரு கண்ணியம், ஒரு பண்பாடு, ஒரு கொள்கையை கொஞ்சம் மதிக்கிறதுனால கம்யூனிஸ்ட் தோழர்கள் அதை பண்ணுறாங்க. மற்றவர்களுக்கு அதை பற்றி கூட கவலை இல்லை. வைகோ அவர்கள் சொல்கிறாரு ஆட்சி எப்படி இருக்கு, சூப்பராக. என்ன வார்த்தை? சூப்பர் தானே சொன்னார் அவர். அருமையாக இருக்கும், சூப்பர், ஏதோ ஒரு வார்த்தை சொன்னார், ஒரே வரியில் முடிச்சு விட்டார். 1 மாதம் இங்கே பாலியல் சீண்டல் இல்லை, கஞ்சா போதை இல்லை. அது இவங்க பிரேமலதா விஜயகாந்த் பரவாயில்ல, ஓரளவுக்கு ஏதோ சட்டம் ஒழுங்கு சீர்குழி. ஆனால் ஒன்றுங்க, நேற்று ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு கிடையாது பிரேமலதா. நேத்தும் என்ன சொன்னாங்க? பொதுவாக அவங்க தான் மாறி பேசுவாங்க அப்படின்ற ஒரு அதுதான். நானும் முன்னாடி அவங்களாம் மாறி பேசுவாங்க, நானுமே அந்த விமர்சனத்தை வைத்திருக்கிறேன். இப்போது பார்க்க போனால் இந்த லாஸ்ட் ஒரு 3 months பார்த்தீங்கன்னா அவங்க தான் அந்த பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக் ரேட்டு என்ன ஆட்சியில் இப்போ பெருசாகி போச்சு, கொஞ்சம் போதை, கொஞ்சம் பாலியல் சிண்டல், எங்கள் அண்ணா ஆட்சியில் என்ன அப்படின்னாங்க. அதே டெம்போவை இன்னைக்கு மெயின்டைன் பண்ணி ஐயோ அண்ணா ஆட்சியே பரவாயில்ல, தம்பி விஜய் ஆட்சியில் சீர்குலைந்தே விட்டுது அப்படின்றாங்க. அப்போ அந்த கேஸ் எல்லாம் பார்த்தா கரெக்டாக வருதா? ஆமாம், 24 மணி நேரத்தில் 12 கேஸு, ஊரெல்லாம் பாலியல் சீண்டல், 3 வயசு குழந்தை இது ஒரு இறக்குறாங்க, சூலூரில் 10 வயசு குழந்தை இறக்குறாங்க. அப்போ சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போனதுன்றாங்க. உடனடி நடவடிக்கை எடுத்திருக்காரு சிஎம் அப்படின்னு அமைச்சர் ராஜ்மோகன் சொல்றாரு. எதுல உடனடி நடவடிக்கை? இந்த பாலியல் குற்றங்கள்ல. எப்படி அவரே ஓடி போய் கைது பண்ணாரா? படத்துல எல்லாம் காட்டுற மாதிரி. சார்
ஐயா ராஜ்மோகனோட பிரச்சனையை புரிஞ்சுக்கணும். அவருக்கு வந்து ஒரு மாண்பான ஒரு ஒரு துறையை கொடுத்து அவர் துறையை வந்து பார்க்கறதுக்கு இவருக்கு ரோல் கொடுத்துருக்காரு. சும்மா சொல்லக்கூடாது. உண்மையிலே கல்வித்துறையில் வந்து அவர் சிறப்பாக செயல்படுறார். 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் பத்திரிகையாளர் கிட்ட வந்து இந்த ஸ்கூல் அசோசியேஷன்ஸ்லாம் போயிட்டு இந்த பர்மிட்டுக்கெல்லாம் முன்னாடி லட்சக்கணக்கில் செலவு பண்ணுவோம் ரெனியூவலுக்கு. இந்த ஐசிஎஸ்சி, சிபிஎஸ்சி, இந்த போர்டுக்கு அவ்வளோ, அந்த போர்டு இப்போல்லாம் இந்த லஞ்சம் ஊழல் இல்லாமல் அப்ளிகேஷன் கேட்டவொன்னே அமைச்சரே வந்து அந்த ஃபார்ம் எடுத்து கையில் கொடுத்துட்றாரு. இதாங்க உங்கள் பள்ளியோட ஆர்டரு, அந்த மாதிரி நேர்மையாக கொடுத்துட்றாங்க. உண்மையிலே நெஞ்சார்ந்த நன்றின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்தது ராஜ்மோகன். கூட 2 பிட்டு ஐயா செங்கோட்டையன் கல்வித்துறை அமைச்சராக இருந்த போது கூட ஐயா அது வேறெல்லாம் ஓகே. இந்த நடுவில் எதுக்கு இந்த பிட்டு நியூஸுக்கு எல்லாம் சேர்க்குறீங்க? அவர் இருந்தது அதிமுக ஆட்சியில். அதிமுக ஆட்சி ஊழல் ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்புற மாதிரியா இருந்தது? அதனால் அந்த பாதி எடுத்துக்கலாம். ஐயா ராஜ்மோகன் வந்து சிறப்பாக செயல்படுறார், ரைட்டு. அவர்கிட்ட போயிட்டு சட்டம் ஒழுங்கை பற்றி பேசினா என்ன பண்ண முடியும்? அவர் என்ன சொல்லிப்பா, நீங்களே ராஜ்மோகன் ஐயா இடத்துல இருக்கீங்க, ஒத்துக்க முடியுமா? ஆமாங்க, ரொம்ப கஷ்டமாகுது. இந்த மாதிரி முன்னெல்லாம் நாங்கள் தான் அவங்கள திட்டி போடுவோம், இப்போ பார்த்தா எங்களை திட்டி போடுறாங்க. என்னையா இது கூட பண்ண முடியாத, குழந்தைங்கள்லாம் சாகுது, என்ன தான் பண்ணுறேன்னு கேட்குறேன். அப்படி சொல்ல முடியாது. மனசில் இருக்கும். ராசுக்குட்டி படத்தில் வர மாதிரி பெரியப்பா எவ்வளோ இது பெரியப்பா சொல்கிறதுக்கான எல்லாம் இங்கே நிற்கிது பெரியப்பா, வெளில சொல்ல முடியல. ஐயா ராஜ்மோகன் சாரோட நிலைமை அதான். அவர் துறை சொல்கிறீங்களா? உண்மையிலே சொல்கிறேன், உள்ளபூர்வமாக சிறப்பாக செயல்படுறாரு, அருமையான விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வர்றாரு. ஆனால் முதலமைச்சர் விஷயங்கள் இல்லை சட்டம் ஒழுங்கு இல்லை செய்தித்துறையில் இருக்கிறதுன்னு பார்த்தா அவரால் கைகள் கட்டப்பட்டிருக்கு. என்ன பண்ண முடியும்? சூழ்நிலை. அதனால் இல்லை நடவடிக்கை எடுக்கிறது. இன்னைக்கு இதே கேள்வி கேட்குறாங்க. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கு, எதிர்க்கட்சிகள்லாம் வந்து நடவடிக்கை எங்கே, ரீல்ஸ் மோகம் அது இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா, போன ஆட்சி காலத்தில் இதே மாதிரி அண்ணா நகரில் காவல்துறையில் இருக்கிறவங்களே வந்து கேஸை வந்து பாதிக்கப்பட்டவங்க போனப்போ கேஸை விசாரிக்காமல் தாமதப்படுத்துறாங்க. ஐயா அதெல்லாம் நீங்கள் பேசிட்டீங்க, அதெல்லாம் மக்களுக்கு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் ஓட்டை மாற்றி போட்டு நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க. இன்னமும் திருப்பி 3000 வருடங்களுக்கு முன்னாலே, 2000 வருடங்களுக்கு முன்னாடியே கிரேக்க ஆட்சி காலத்திலே ராமாயணம் பாடையிலே இப்படியே பேசியிருந்தா இன்னைக்கு இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டால் அவர் திருப்பி மழையை பழசிவிட்டார். எதுக்கு சொல்ல வரேன்னா அவரோட சூழ்நிலை. அவர் சொல்கிறது வந்து, ஆனால் ஒரு விஷயம் மாண்பா பதில் சொல்லியிருந்தார். எதிர்கட்சிகள் இந்த மாதிரி இந்த பேட்ச் எல்லாம் போட்டுன்னு வந்துருக்காங்க. ஜனநாயகத்தில் எதிர்கட்சிகளோட குரல்கள் இருக்கணும், அது அவங்களோட கடமை, அதை வந்து நம்ம ஏற்றுக்க தான் செய்யணும்னாரு. அந்தளவுக்கு மாண்பா பதில் சொல்கிறாரு. இதே வேற யாருன்னா இருந்தால் நோ கமெண்ட்ஸ் அப்படின்ட்டு போயிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஐயா நின்று பேசிட்டு போகிறாருல ராஜ்மோகன். அந்த திறமை இருக்குது, அந்த வாதம் இருக்குது. அதனால் அது வரலாம் பாராட்டுறோம். மற்றபடி யார் சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கணும். அதில் எவ்வளோ உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்றத நம்ம மன ரீதியாவோ இல்லை நம்ம சிந்திச்சு அதை புரிஞ்சுக்கணும். முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரோட ராஜினாமா, அவர் இன்னும் எந்த கட்சின்னு முடிவு பண்ண போறாருன்னு தெரியல. தாவேக்காவாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. திரு உதயகுமார் கூட வந்து ரொம்ப காட்டமாக வந்து அமைச்சர் பதவி இல்லாமல் உன்னால் இருக்க முடியாதா, ஏன் இப்படி ஓடுறீங்க எல்லாரும் அப்படின்லாம் வீடியோ போட்டிருந்தாரு. நீங்கள் புதிய தலைமுறையை நடத்தின அந்த ப்ரெஸ் மீட்டில் கூட கலந்துக்கிட்டீங்க. அப்போ இடதுசாரிகள், விசிகா, முஸ்லீம் லீக் இவங்கள வந்து தாவேக்கா நம்பலையா? நம்மள தான். அது அவங்கக்கிட்ட கேட்டால் அப்படி என்று சொல்ல முடியாது, இப்படி என்று எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்ட்டு போயிடுவாங்க. நம்மளை அதான் உண்மை. நேற்று தோழர் சண்முகம் வந்து அது கண்டனத்துக்குரியதுன்ற மாதிரி தானே பேசியிருக்கிறாரு. விஜயபாஸ்கரோட ராஜினாமா 1 மாதத்துக்குள்ளே இந்த மாதிரி ராஜினாமா பண்ணுறது ஒரு நல்ல அரசியல் இல்லை, நாகரிகம் இல்லைன்னு தானே பேசியிருக்கிறாங்க. அப்போ அந்த குறைந்தபட்ச நேர்மை வந்து இன்னமும் ஒட்டிக்கிட்டு இருக்கு. சிபிஐலையும் சிபிஎம்லையும் யார் கூட சேர்ந்தாலும் அவங்களோட நிலைப்பாட்டில் அவங்க பாவம் தெளிவாக இருக்காங்க, சப்போர்ட்டை பண்ணிட்டாங்க. இது மாதிரிலாம் இவங்க பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுருந்தா மேபி அவங்களுக்கு சப்போர்ட்டு தேவைப்பட்டுருக்கு. இப்போ போகிற போக்கு பார்த்தா சிபிஐ சிபிஎம்மோட அந்த வெளியிலேருந்து சப்போர்ட் இருக்கு இல்லையா, அது தாவேக்காக ஒரு லெவலுக்கு மேலே தேவைப்படாது. அது எப்படி பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எம்எல்ஏலாம் அப்படியே ராஜினாமா பண்ணி வர சேர அந்த 118 அந்த மார்க் வந்துட்டதுக்கப்புறம் கூப்பிட மாட்டாங்க, நிகழ்ச்சிக்கு அழைக்க மாட்டாங்க, முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க எதனா மக்கள் பிரச்சனையை கோரிக்கை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா கேட்க மாட்டாங்க. இப்போ வந்து இவங்க என்னென்னா இந்த ஒட்டகம் கதை மாதிரி, ஒட்டகம் வந்து இந்த கூடாரத்துக்குள்ளே போய் ஸ்டெபிலைஸ் பண்ணிக்குது. ஃபஸ்ட்டு தலையை விட்டுச்சு, இப்போ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கழுத்து உள்ளே விடுது. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கூடாரத்துக்குள்ளே ஒட்டகம் வந்து நல்லவனே, அப்புறம் இப்போ நீங்களாம் வேணாம், எனக்கே போதிய இடம் இருக்குது, நீங்களாம் வெளில போயிடுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையா கிளியர். அதில் சிவி சண்முகமும் அந்த முடிவு எடுப்பாரா? ஏதாவதுங்க இது வந்து நீங்கள் கூட சொன்னீங்க, எதற்காக விஜயபாஸ்கர் யாருக்கு போகிறார்? நோக்கம் என்பது தாவேக்காக பலப்படுத்தணும். ஃபஸ்ட்டு நோக்கம் அதான். விஜய் சாருக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும், விஜய் சாருக்கு அரசியல் முட்டு கொடுக்கணும். அதற்காக தான் ராஜினாமா. ஏன்னா நான் ராஜினாமா பண்ண உடனே ஆட்சி உறுதி செய்யப்படுகிறது. ஏன்னா நான் வந்து எதிர்கட்சி, நான் ஓட்டுன்னு ஒன்று போட்டால் எதிர்த்து போடணும்.
ஆதரவாக போட்டால் பதவி போயிடும். அதை விட்டு நானே என் பதவியை விலகிட்டேன்னா உங்களுக்கு எதிராக இருக்க ஒரு ஓட்டு மைனஸ். அப்போ உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது இருக்குது, உங்களை கவுக்கிற ஓட்டு மைனஸ்ன்னும் போது இது தாவேக்காக்கு விஜயபாஸ்கர் அவர்கள் கொடுக்கக்கூடிய கூட்டணிக்கு வெளியிலிருந்து ஆதரவு. இதுதான் அதுக்கு பொருள் ராஜினாமா என்பது. அதே நிலைப்பாடு தான் சிவி சண்முகமும் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அவர் எப்போ வேணா மறுபடியும் அவருக்கு அதே இடத்துல டிக்கெட் கிடைக்கணும், அதே இடத்துல அவர் நிக்கணும், அப்பதானே தாவேக்கால அவருக்கு இடம் கிடைக்கும். இல்லை அப்படி கிடையாது. எம்எல்ஏவா இருந்து என்ன பண்ண முடியும்? நீங்க எம்எல்ஏவா இல்லாம உங்களுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அவங்க என்னென்ன பேசிக்கிறாங்க நமக்கு தெரியாதுல்ல சார். வின் சிச்சுவேஷன் என்று சொல்லுவாங்க இது ஆங்கிலத்தில். இப்பொழுது ரெட்டலை ஓட்டு, ரெட்டலை சீட்டு அப்படின்னா அது விசிலுக்கு ஆகாது. ரெட்டலையே கழிச்சு விட்டுரு, ரெட்டலையே காணாம போய் விட்டுரு அந்த தொகுதியிலிருந்து. அதுக்கப்புறம் அங்கே திருப்பி விசில் வருதா இல்லை திருப்பி நானே விசில் நின்று ஜெயிக்கிறேனா அப்படின்றது வேற. சின்னம் டு சின்னம் பார்க்கும்போது முதல்ல ரெட்டலையை அழிச்சிட்டு அங்கே விசிலுக்கு பலம் ஒன்று இருந்தால் விசில் வரும், அங்கே இல்லைன்னா ரெட்டலை இருக்காது. அதுதான் நோக்கம், அது பண்ணியாச்சு. அப்போ விசில் சின்னம் அப்படின்னு அங்கே அந்த இடத்துல முன்னுதாரணம் இல்லை, அது வேக்கண்ட் இருந்த இலையை அங்கே மறைச்சிட்டிங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ரெட்டலைக்கு ஒன்று டவுனு, விசில் சேஃபாக இருக்கும். அதான் அதனுடைய அரசியல். சின்ன புரிஞ்சுக்கிற மாதிரி அரசியல்லாம். அவர் எந்த கட்சியில் போய் சேர்றாரு, அப்போது இப்போ ஒருவேளை ஒரு திமுகவில் போய் சேர்றாருன்னா டபுள் போனான்ஸா. இதுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு பாசம், ஒரு நேசம் இதுக்கு தாவேக்கா கூட. அதுக்கப்புறமா இது வெளியில் பேசு பொருள் அது இது அது இல்லை உங்களுக்கு சேர்க்கலை, இல்லை உங்களுக்கு திருப்பி தர முடியாது. ஏன்னா விஜய் சார் வந்து எதுவுமே ஃபுல்லாக பேசுறது கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப கம்மியாக தான் பேசுகிறாரு அவர். இது நான் திருமாவளவனே பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னது. அப்போ நல்லா கேட்குறாரு, அதிகமாக செயல்படுறாரோ தெரில, பயங்கரமாக செயல்படுறாரு. அது தெரியுது பார்க்கும்போது. ஏன்னா டெய்லி பனையூர்லேருந்து வந்து போகிறதுன்றது இதுவரையிலும் எந்த சிஎம்மும் வந்து போகலல்ல அவ்வளோ தொலைவு. அதெல்லாம் பார்க்கணும்ல நீங்கள். நம்ம வழியில் இருக்கிற மக்கள்கிட்ட இறங்கி கை கொடுக்குறாரு, ஆட்டின்லாம் விட்றாருல்ல, அதெல்லாம் புதுமை. அது ஒரு கடினமான உடல் உழைப்பு அதற்கு பின்னாடி இருக்குது. நேரம் அதிகமாக ஒதுக்கீடு பண்ணுறாரு இதுக்கெலாம். ஏன்னா இப்போ இந்த இதிலெல்லாம் பாருங்கள், இப்போ வண்டியில் வரும்போது போகும்போது அப்படியே நீங்கள் இந்த புராண கால கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க. இந்த ராஜாங்கெல்லாம் தேரில் போகும்போது அப்படியே நாட்டில் இருக்க பிரச்சனைகள்லாம் அப்படியே தேரில் உட்காந்தே பார்த்து அதெல்லாம் சரி செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு யுக்தி அது. அதை விட பெரிய யுக்தி வந்து மாறு வேஷத்துல போறாரு. அதுதாங்க நான் அதை குறித்து மதிப்பிடலை. நான் வந்து ராஜாவே ஆக்கிட்டீங்க அவரை. அவங்க அப்படிதானே இருக்கிறாங்க, தப்பு இல்லையே. கோட் சூட்டு போட்ட ராஜா சார் நல்லா இருக்கட்டும். நம்ம முதலமைச்சர் ராஜாவாக இருந்தால் நமக்கு தானே பெருமை. அதனால் வந்து மனுநீதி சோழன் மாதிரி மாறினா இன்னும் நல்லா இருக்கும்ன்றது என்னோட பொருள். ஆனால் அதுக்கு ஐயா ஆதரவு விட மாட்டார். ஏன்னா தேர் அவுருது, தேரை குத்தா தானே பிரச்சனை, தேரே இல்லாமல் பண்ணிட்டா. அதனால் அப்படி தான் புரிஞ்சுக்கணும். மற்றபடி இன்றைக்கி நடந்த நிகழ்வுகள்லாம் வச்சு ஓரளவுக்கு கணிக்க முடியுது. கவர்னரும் முதலமைச்சரும் நட்பு பாராட்டுறது. பிஸ்னஸ் அட்வைசரி மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு ஓர வஞ்சனை பண்ணி விட்டாங்க. அந்த போஜராஜன் ஃப்ரெண்டுன்றதை மறந்துட்டாங்க. கவர்னர் ஃப்ரெண்டுனா அப்போ பிஜேபி எம்எல்ஏ ஃப்ரெண்டு தானே. ஃப்ரெண்டை கூப்பிடவே இல்லை பிஸ்னஸ் அட்வைசரி மீட்டிங். அவர் போயிட்டு ஏங்க ஒரு எம்எல்ஏனா கூப்பிட மாட்டிங்களா? இது ஒரு எம்எல்ஏ இருந்தப்போலாம் முன்னாடிலாம் கூப்பிட்டுருக்குறாங்க, அப்பாவு காலத்தில் ஜெயக்குமார் காலத்தில் அப்படின்ற மாதிரி அவர் ஏதோ பழைய விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறாரு. அதனால் அவரையும் சேர்த்துக்கணும் ஆட்டத்தில். என்ன இப்போ நம்ம தான் தமிழ் தாய் வாழ்த்தும் தேசிய கீதம் பிரச்சனை இல்லாமல் பாடுறோம்ல ஒன்றா, அவங்களையும் கூட சேர்த்துக்க வேண்டியதான ஆட்டத்தில். நமக்கு சீட்டு வேறு கம்மியாக இருக்குது. ஒரு எம்எல்ஏ சும்மா வராருன்னா எதுக்கு அவர்? நாளைக்கு அவரையும் வந்து அண்ணே ஓட்டு எதிர்த்து போடாதீங்கண்ணே, உங்கள் கொள்கைக்கு போசாடம் நீங்கள் என்ன பண்ணுங்க, அன்றைக்கி நம்பிக்கையில் திரும்ப கோச்சின் வீட்டுக்கு போயிடுங்க. அப்படியே பண்ணலாம்ல. இப்போ பிஜேபி எதிர்த்து ஓட்டு போடாமல் கோச்சின் வீட்டுக்கு போயிட்டா எம்எல்ஏ, இல்லை ராஜினாமா பண்ணிட்டா, எல்லாம் ஒன்று தானே. இருந்து எதிர்த்து போடுறது தான் தீர்வு. ஓட்டு போடாமல் போகிறதுன்றது ஒரு உதவி தானே. அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் எல்லா உதவியும் கேட்கும் தாவேக்கா. நன்றி சார், அடுத்தடுத்து பேசுவோம். நன்றி.